Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். 1 to 1, on to அண்ட் பைஜெக்டிவ் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். நம்மளுக்கு அடுத்த ஒரு செக்ஷன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு செக்ஷன், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்றது. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு பாருங்கள். லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு சி. 3 செட் இருக்குது, ஏலேருந்து பி ஒன்று, பியிலேருந்து சி. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க 2 ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி, பி 2 ஃபங்க்ஷன்ஸ். Then the composition of f and g denoted by g composition f. இந்த notation இந்த சர்க்கிளுக்கு பேர் என்ன? g composition f or f composition g கூட நம்ம சொல்லலாம். As defined as the function g composition s is a function from a to c. இங்க இருந்து இங்க போகிறது. நம்ம அந்த transitive case ஒன்று பேசணும்ல அந்த மாதிரி. பட் இங்கே ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப இன்னும் கொஞ்சம் அதை நான் கீழே ஒரு டயக்ராமாக சொல்கிறேன். இஸ் given by g composition f of x is equal to g of f of x for all x belongs to a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம சொன்னோம், இது செட் ஏ, இது வந்து நம்மளுக்கு செட்டு பி, இது வந்து செட்டு சின்னு வைங்க. இங்கேருந்து எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆக்ட் ஆகிற இந்த ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம்? எஃப். ஸோ அந்த எஃப் வந்து என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க எக்ஸை இங்கே எஃப் ஆஃப் எக்ஸாக மாற்றோம். இந்த பி ஜிங்கிற ஃபங்க்ஷன் பி டு சி இருக்கா, இது என்ன பண்ணோம்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதோட அவுட்புட்டை என்னவா கொடுக்குது? இந்த ஃபங்க்ஷன் ஜி ஆக்ட் பண்ணி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்க எக்ஸ் வந்து என்னவா மாறுது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. இதுக்கு பேர் தான் காம்போசிஷன். 3 செட்டு, ஏலேருந்து பி, பியிலேருந்து சிக்கு போகிறது, 2 ஃபங்க்ஷன் போகிறது. ஃபஸ்ட்டு இதை இன்புட்டாக எடுத்துகிட்டு அதோட அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸாக இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குது. ஜி என்ன பண்ணுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸை இன்புட்டாக எடுத்துகிட்டு அவுட்புட்டாக ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை கொடுக்கும். இதுதான் காம்போசிஷன். சிம்பிளாக பேசுனீங்கன்னா இப்படி இருக்க எக்ஸு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் சேம், போத் ஆர் சேம். அதெல்லாம் நம்ம பின்னாடி ப்ராப்ளம்ஸில் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நொட்டேஷன் என்ன? இந்த சர்க்கிள் ஜி காம்போசிஷன் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் காம்போசிஷன் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஓகே, இங்கே என்ன ஃபங்க்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டில் எழுதிப்பீங்க, பின்னாடி பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1, லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 2, 3, 4, 5. 4 எலிமெண்ட் ஃப்ரம் திஸ் டொமைன் டு 3, 4, 5, 9 இதுக்குள்ளே போகிறது. சிமிலர்லி ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 3, 4, 5, 9, அதாவது இந்த பி செட்லேருந்து சம் அதர் செட்டு சிக்கு போகிற எலிமெண்ட் பி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 2 எங்கே மேப் ஆகுதுன்னா 3. ஸோ எஃப் ஆஃப் 2 இங்கே இருக்க எஃப் ஆஃப் 2 வந்து 3க்கு மேப் ஆகுது, 3 வந்து 4க்கு மேப் ஆகுது, தென் 4 வந்து 5க்கும் 5ம் 5க்கு மேப் ஆகுது, 4 and 5 ரெண்டுமே 5க்கு மேப் ஆகுது. தென் ஜி ஆஃப் 3 வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜி ஆஃப் 3 மேப்ஸ் டு 7, ஜி ஆஃப் 4ம் 7க்கு மேப் ஆகுது, அண்டு ஜி ஆஃப் 5ம் ஜி ஆஃப் 9ம் 11க்கு மேப் ஆகுது. ஃபைன் ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆரோ டயக்ராம் படி நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா எஃப் ஜி 2 தனித்தனியாக நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க. எஃப் செட்டு ஏ செட்டில் என்ன இருக்குது? எலிமெண்ட்ஸ் 2, 3, 4, 5. ஸோ வேணும்னா போட்டு பார்த்துக்கோங்க, பட் போடணுங்கிற நெசசரி கிடையாது. ஓகே, அடுத்தது இந்த செட்டு வந்து என்னென்னா 3, 4, 5, 9. ஸோ 3, 4, 5, 9 பி செட்டு. சி செட்டு வந்து என்ன இருக்குது? 7, 11 and 15. ஸோ தட் இஸ் தி செட்டு சி. ஸோ 7, 11 and 15. ஸோ தட் இஸ் சி செட்டு. இப்போ இந்த 2 எங்கே மேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 3க்கு. அடுத்தது 2 மேப்ஸ் டு 3. நெக்ஸ்ட்டு 3 மேப்ஸ் டு 4. தென் 4, 5 ரெண்டுமே வந்து என்ன மேப் ஆகுதான்? 5க்கு மேப் ஆகுது. இங்கே ஒரு நம்பர் மேப்பிங் இல்லை, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இந்த நம்பர் ஜி ஆஃப் 3 இது ரெண்டுத்துக்கும் ஆக்ட் ஆகிறது எஃப் ஃபங்க்ஷன், இது ரெண்டுத்துக்கும் ஆக்ட் ஆகிற ஃபங்க்ஷன் ஜி. ஓகே, ஸோ ஜி ஆஃப் 3 இந்த 3ஐ இன்புட்டாக எடுத்துகிட்டு அது அவுட்புட் எங்கே போகுது? 7க்கு போகுது. சிமிலர்லி ஜி ஆஃப் 4 என்ன பண்ணுது? 7க்கு தான் போகுது. அடுத்தது ஜி ஆஃப் 5 வந்து 9, ஜி ஆஃப் 5 அண்ட் ஜி ஆஃப் 9 ரெண்டுமே வந்து எனக்கு மேப் ஆகுது? 11க்கு தான் மேப் ஆகுது. அப்போ ஃபைனலாக இந்த 2 எங்கே மேப் ஆகிருக்கு பாருங்கள்? 7க்கு. 3 எங்கே மேப் ஆகிருக்கு? ஃபைனலாக ரீச் ஆகுறது 7க்கு. அப்போ அது ரெண்டோட இமேஜ் 7. சிமிலர்லி 4 மேப்ஸ் டு 11, 5 மேப்ஸ் டு 9. அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் 2 என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2. ஓகே, அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதான ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் 3. அப்போ ஜி ஆஃப் 3 என்ன?
7 அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, சிமிலர்லி ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் த்ரீனா என்ன அர்த்தம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் த்ரீ, எஃப் ஆஃப் த்ரீ நமக்கு என்ன தெரியும் கொஸ்டினில் 4. ஸோ அப்போ ஜி ஆஃப் 4 வந்து நம்மளுக்கு என்ன வருது? அதுவும் கொடுத்துருக்காங்க 7. தட்ஸ் இட். சிமிலர்லி ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் 4னா என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 4. ஸோ எஃப் ஆஃப் 4 கொஸ்டினில் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5. ஸோ அப்போ ஜி ஆஃப் 5. ஸோ ஜி ஆஃப் 5னா என்ன? அதுவும் கொடுத்துருக்காங்க 11. Similarly, G composition f of 5 equal to G of f of 5. f of 5 questionல கொடுத்திருக்கிறது 5. So, G of 5 ஓட answer 11. So, that is the final answer. Okay, sorry. So, yes, G of 5 தான் அதோட answer 11. That's it. அப்போ ஃபைனலாக இதுதான் நான் இந்த arrow diagram சொன்னேன். ரெண்டே அவுட்புட் தான் 7 and 11 தான் வந்திருக்கு. That's all for this question number 1. Okay, then problem 2 என்னன்னு பாருங்க. Find G composition f and f composition G if f is a function from R to R and G is a function from real number to real number R to R. ரெண்டுமே R given by f of x வந்து cos x, G of x வந்து 3x square. அதே மாதிரி h of x வந்து என்ன? சரி, ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. G composition f உம் f composition G யும் அதே மாதிரி show that f composition G யும் G composition f உம் not equal அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ காஸ் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப் ஃபைன் பண்ணலாம். சின் ஜி காம்போசிஷன் எஃப் எப்படி சொல்லுவீங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பேசுவீங்க. அப்போ ஜி ஆஃப் வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் தி கொஸ்டின் காஸ் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன? 3x ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் இங்கே ஸ்கொயராக மாறுது. அப்போ எனக்கு என்ன வேணும்? ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் வேணும். அப்போ என்ன ஆகும்? 3 times காஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். 3 times காஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இது என்ன? 3 cos square x. இதான் G composition F. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா F composition G. இப்போ F composition G of x என்ன? F of G of x. ஸோ F of G of x வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் 3x ஸ்கொயர். அதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ F of 3x ஸ்கொயர்னா என்ன? இப்போ F of xனா இங்கே என்ன x இருக்கோ அது இந்த cos x-ஆக இருக்குது. ஓகே, இங்கே F of 2னா cos 2, F of pi by 4னா cos pi by 4. அப்போ f of 3x ஸ்கொயர்னா என்ன? cos 3x ஸ்கொயர். இதுதான் f composition G. இதுவும் சேமா? நோ. அங்கே வந்து 3 cos ஸ்கொயர் x இருக்குது. இங்கே cos of 3x ஸ்கொயர் they are not equal. ஸோ 3 cos ஸ்கொயர் x ஸ்கொயரும் cos 3x ஸ்கொயரும் not equal. therefore என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? G composition f is not equal to f composition G. that's all. okay, so that's all for that question number 2. Next problem 3 என்னன்னு பாருங்க. f of x equal to x plus 4, g of x equal to 2x minus 1, h of x equal to 3x இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. again நம்மளோட function f is a function from set of all real number to real number, g is a function from set of all real number to real number, and h is a function from set of all real number to real number. எல்லா நம்பர்ஸும் இருக்குன்னு வைங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா it is assumed that it's a real valued function, real நம்பராக இருக்கும். then find f composition G composition H. similarly f composition G composition H. மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, மூணையும் காம்போசிட் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் since first one f composition G composition H of x is f of G of H of x. கரெக்டாக ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த காம்போசிஷன் உள்ளே இருக்கிறத எழுதிட்டு ஃபைனலாக இதை எழுதணும். அப்போ f of G of H of x ப்ராக்கெட்ஸ் மாற்றி எழுதுறீங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன் f of G of H of x தான் அதுவுமே ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இது என்ன? f of G of H of x. அப்போ s of G of H of x வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3x. அப்போ G of 3xனா என்ன? G of xனா 2x minus 1. அப்போ x பிளேஸில் 3xனா 2 into 3x minus 1. ஸோ அப்போ f of 2 into 3x minus 1. அப்போ என்ன ஆகும்? 6x minus 1 f of. ஸோ f of 6x minus 1 என்ன? f of xனா x plus 4. அப்போ f of 6x minus 4னா x பிளேஸில் அந்த 6x அதை போட வேண்டியதான். அப்போ 6x minus 1 plus 4. அப்போ ஃபைனலி என்ன வருது? 6x plus 3 அப்படின்னு நம்மளுக்கு வருது ஆன்சரா. சிமிலர்லி f composition G composition H of x வந்து என்ன? சேம் f of G of H of x தான் மேலே இருக்க அதே நோட்டேஷன் தான் f of G of 3x. ஸோ G of 3xனா 2x minus 1. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 6x minus 1. சேம் மேலே பேசின அதே நோட்டேஷன் தான். அப்போ 6x minus 1 plus 4. ஸோ அப்போ 6x plus 3 அப்படின்னு வருது. தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ நோட் தி காம்போசிஷன் ஆஃப் 3 or more function is associative. associativeனா என்ன? brackets மாற்றி ஆப்ரேட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே கிராம்ப்ளேக்கு இங்கே ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறது f1g காம்போசிஷன் வித் h. இங்கே என்ன பண்ணுறோம்? g and h காம்போசிஷன் எடுத்துகிட்டு வித் f. அப்போ மூணுமே வந்து ரெண்டுமே வந்து என்ன? ஈக்குவல் ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அப்போ காம்போசிஷன் ஆஃப் 3 or more ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் அசோசியேட்டிவாக இருக்கும். அதனால் வந்து என்ன? அதனால தான் இந்த ரைட் சைடு ரெண்டுமே நம்மளுக்கு சேம்.
ஓகே. ஸோ இன்கேஸ் ஒரு 3 ஃபங்க்ஷன் இல்லை அதுக்கு மேலே கொடுத்தாலும் இதே மாதிரி தான் நம்ம காம்போசிஷன் எழுதணும். அந்த ஆர்டராக அப்படியே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் போடணும், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வர ஆன்சர் வித் எஃப் ஆஃப் எக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அப்கமிங் வீடியோவில் வேறு கான்செப்ட் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஃபங்க்ஷனில். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் அப்கமிங் வீடியோவில். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.